வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தினால மாணவர்களுக்கு என்ன பயன், அதில் எந்த வகையில் ஊழல் நடக்குது, இதனால என்னென்ன பாதிப்புகள் இப்போ ஏற்பட்டு இருக்கு, இப்போ எலெக்ஷன் வரப்போகிற டைமில் இதில் சில சிக்கல்களும் ஏற்பட்டிருக்கு. அந்த சிக்கல்கள் ப்ளஸ் இவங்க செய்யக்கூடிய ஊழல்கள் இரண்டையும் பார்ப்போம். அதாவது இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காலையில் அவர்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. உண்மையாலே நல்ல திட்டம் தான். இதை பார்த்து நிறைய மாணவிகள் இதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த திட்டம் நல்ல திட்டம் தான். அந்த திட்டத்தினால் இவர்கள் என்னென்ன பண்றாங்க, அது என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 35,000 பள்ளிகள், 20 லட்சம் மாணவர்கள் இதனால் பயன்படுறாங்க. அப்போ ஒரு பள்ளிக்கு குறைந்தது காலை உணவு திட்டத்துக்கும் சரி மதிய உணவு திட்டம் 2 திட்டம் இருக்கு நம்மளதுல. ஃபர்ஸ்டே மதிய உணவு திட்டங்கிறது ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கு. எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கு, கர்மவீரர் காமராஜர் காலத்துல இருந்து இருக்கு அந்த மதிய உணவு திட்டம்ங்கிறது. அதை யாருமே இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாப் பண்ணல, அது நடந்துட்டு தான் இருக்கு. அதுலேயும் சில பெரிய குறைகள் இருக்கு. பொருட்கள் வாங்குறதுல ஊழல் பண்ணியிருக்காங்க, நிறைய இருந்திருக்கு. அது கூட இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடிஷ்னலாக ஒவ்வொரு கவர்மெண்ட் வரும்போது ஒரு சின்னதை ஆட் பண்ணாங்க. மாணவர்களுக்கும் உணவு கொடுப்பதுங்கிறது உண்மையாலே நல்லதுதான், நல்ல திட்டம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது யாருக்கும். ஆனால் 35,000 பள்ளிகள், 20 லட்சம் மாணவர்களுக்கு சமைக்கிறதுக்கு போதிய சமையல் கூடத்தில் போதிய பெண் தொழிலாளர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லா பள்ளியிலையும் கிடையாது. ஒரு சில பள்ளிகளில் மட்டும்தான் இருக்காங்க, எல்லா பள்ளியிலும் கிடையாது. அப்போ இந்த திட்டம் எந்த பகுதியிலையும் பெரிய அளவுக்கு மக்களிடம் போய் செய்தரல. ரெண்டாவது, இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உணவுப் பொருள் இவங்க தயாரிக்கக்கூடிய உணவின் தரம் அது மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருக்கு. அதாவது 90s கிட்ஸ் இந்த மாதிரி நம்ம படிக்கும்போது ரேஷன் அரிசிங்கிறது சாதாரணமாக புழக்கத்தில் இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி அரிசி போடும்போது நம்ம சாப்பிட்டோம் அப்படிங்கிறது பெரிய விஷயமா நமக்கு தெரில. ஏன்னா அது சாதாரணமாகவே புழக்கத்தில் இருந்துச்சு. எப்படியும் வாரத்தில் ஒரு 2 நாளாவது நம்ம வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் அந்த காலத்தில் ஒரு ரேஷன் அரிசியில் சாப்பிட்ருவோம். அப்படிங்கும்போது நமக்கு அது ஒரு பெருசாக தெரில. ஆனால் இன்னைக்கு குழந்தைகளுக்கு போடக்கூடியது பார்த்திங்கன்னா சேம் அதே அரிசியை பயன்படுத்தும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அது செட் ஆகுமா, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸ்கூலில் தக்காளி சாப்பாடு போடும்போது லைனில் போய் வாங்கி சாப்பிட்டால்தான் நான் முட்டை கொடுக்கும் போதும் கூட போக மாட்டோம். ஆனால் அதுவே ஸ்கூல் தக்காளி சாப்பாடு அப்படின்னா லைன் கட்டி நிற்போம். அதே மாதிரி சாம்பார் வைப்பாங்க, எல்லா காய்கறியும் போட்டு ஒரு நாள் சாம்பார் வைப்பாங்க. அந்த சாம்பாருக்கும் லைன் கட்டி நம்ம நிற்போம். அவ்வளோ தண்ணி மாதிரி இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படி சாப்பிட்டு வந்தவங்க தான் நம்மளும். ஆனால் இன்னைக்கு அதே நிலை இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வாங்கக்கூடிய பொருட்கள் சுத்தமாக தரமில்லாத பொருட்களாக வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி அடுக்கி வச்சுக்கிறாங்க. ஒரு ஸ்கூலில் 100 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 30 தான் சாப்பிட போகிறாங்க. ஆனால் இவங்க 100 ஸ்டூடெண்ட்டுக்கும் கணக்கு கொடுத்து 100 ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி, முட்டைகளை பார்த்தீங்கன்னா இடையிலையும் கூட பார்த்துருப்பீங்க, நம்ம கீதா ஜீவன் சொல்லியிருப்பாங்க, அது முட்டையில் கெட்டு போகலிங்க, அந்த சீல் வச்சங்காட்டி அந்த சீலோட இது இறங்கியிருக்குங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. கெட்டு போன முட்டையில் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு குழந்தைகளுக்கு, அதாவது சாதாரணமாக நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய பொருளையே ஒரு டைம் 10 டைம் செக் பண்ணி நம்ம வாங்கக்கூடிய ஒரு அரசு ஒட்டுமொத்தமாக குழந்தைகளின் ஊட்டச்சத்துக்காக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பொருளை எவ்வளோ ஒரு அஜாக்கிரதையான ஒரு பதிலோட இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாலே தெரியும். பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்குன்னு நிறைய ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. இருந்தும் இவங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பொருள் தரம் சுத்தமாக கிடையாது. ஏன்னா ஊழல், காய்கறிகளில் ஊழல், நல்ல காய்கறிகள்லாம் விட்டுட்டு
இருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா மட்டமான காய்கறிகள் மட்டும்தான் இவங்களுக்கு போகுது. நல்ல காய்கறிகள்லாம் பப்ளிக்கு போகிறது. அதுவும் முழுசாக பயன்படுத்தப்படுதான்னா முழுசாக பயன்படுத்த கிடையாது. அதே மாதிரி அந்த சமையல் கூடத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பேசிக் சேலரியே 2000 to 5000 தான். காலையிலையும் மதியம் 2 வேளை சமைக்கணும். 5000 ரூபா கூலிங்கிறது அவங்களுக்கு பத்துமா? சுத்தமாக பத்தாது. அப்போ அவங்க கூலிக்காக என்ன பண்ணுவாங்க, உள்ளே இருக்கக்கூடிய பொருளை வெளியே எடுத்து விற்க தான் செய்வாங்க. அரிசி பருப்பு இந்த மாதிரி தரமற்ற அரிசி பருப்பு இது எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி எந்த கவர்மெண்ட்டுமே இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கூடிய பொருளை தரமற்றதாக கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ இன்னொரு விஷயம், இந்த லேப்டாப் விஷயம் பேசுவோம். 4.5 வருஷமா இவங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கறதுக்கான ஒரு எண்ணமே சுத்தமா இல்லை. இன்னைக்கு 10 லட்சம் லேப்டாப் தராங்க. அதுவும் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ படிக்கக்கூடிய நேரத்துல தான் உங்களுக்கு லேப்டாப் தேவை. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போகும்போது இந்த லேப்டாப்போட பயனே உங்களுக்கு கிடையாது. ஏன்னா அப்போ உங்களுக்கு லேப்டாப்போட கான்ஃபிகரன்சி எல்லாம் மாறும். அதுக்கு உங்க ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க லேப்டாப்பையே பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இந்த நேரத்துல அவங்களுக்கு போய் லேப்டாப் கொடுக்கறது ஒரு பயனுள்ளதா? கண்டிப்பா பயனற்றதா தாங்க. அதே +1 +2 மாணவர்கள் கொடுத்து அவங்களுக்கு தேவையான அவங்க தேடி படிக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக அதில் இன்செர்ட் பண்ணி வச்சுருந்தா அவங்களுக்கு பயனடையும். அதே மாதிரி ஃபஸ்ட் இயர் போகும்போது ஃபஸ்ட் இயர்லேருந்து 3rd இயர் வரைக்கும் அவங்க முடிக்கிறதுக்கு அந்த ஒரு லேப்டாப்போட இதே போதும். அந்த பேசிக் இருந்தாலே போதுங்கிற ஒரு கான்செப்ட் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. காலேஜ் முடிச்சுட்டு அவங்க எப்படி லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இவங்க கொடுக்கக்கூடிய லேப்டாப் எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ் எல்லாம் கிடையாது, நார்மலாக தான் கொடுக்குறாங்க. அப்போ அது அட்வான்ஸ் லேப்டாப்பை அவங்க எப்படி வாங்கிதாகும். அப்போ இப்போ 3rd இயர் முடிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி பேசிக் லேப்டாப்பை கொடுத்தா அவன் வெளியே விற்றுட்டு மீண்டும் போய் ஒரு 2 மாசத்துல எக்ஸாம் முடிஞ்சோன்னா மீண்டும் 2 மாசத்துல வேலைக்கு போகும்போது இதை கொடுத்துட்டு மீது அட்வான்ஸ் லேப்டாப் தான் வாங்கணும். அப்போ இந்த 10 லட்சம் லேப்டாப்போடைய மதிப்பு என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? அதாவது +2 அவனுக்கு கொடுத்தா அவன் அடுத்த கட்ட லெவலுக்கு அவன் போறதுக்கான பயன் அந்த லேப்டாப்ல இருக்கு. அதே காலேஜ் முடிக்கக்கூடிய 3rd இயர் பசங்களுக்கோ 4th இயர் பசங்க 5th இயர் பசங்களுக்கோ கொடுக்குறீங்க அப்படின்னா அவனுக்கு அதனால என்ன யூஸ்? அவனுக்கு அதனால என்ன பயன்? ஒரு பயனுமே கிடையாது. கொண்டு போய் வீட்டுல மூலையில வைப்பான். முடிச்சோடனே காலேஜ் முடிச்சோடனே அவன் வேலைக்கு போற ஐடி கம்பெனிக்கு போறான்னா அந்த கம்பெனியே ஒரு சில கம்பெனிஸே ஸ்பான்சர்ஸும் பண்றாங்க. இல்லை அப்படின்னா இவனே பர்ச்சேஸும் பண்ணுவான். அப்ப இந்த லேப்டாப்புக்கு அவங்களுக்கு கொடுத்ததுக்கான யூஸ் என்ன? ஒரு விளம்பரம் தான். எல்லா திட்டமும் காலை உணவு திட்டமும் விளம்பரம், இதுவும் விளம்பரம். காலை உணவு திட்டத்துல பாத்தீங்கன்னா முட்டையிலிருந்து காய்கறி வரைக்கும் எந்த ஸ்கூல்ல இப்ப காலை உணவு திட்டம் சரியாக செயல்பட்டு இருக்கு? எந்த திட்டமும் இவங்க சரியா செயல்படுத்துறதே கிடையாது. 0% தான் இவங்க செயல்படுத்தக்கூடிய. இது எல்லாமே 0%. இன்னைக்கு வரைக்கும் விளம்பரம் 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 விளம்பரம். இந்த விளம்பரத்துல மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு புது ஸ்கீம் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாயில என்ன வந்துருச்சோ அது ட்ரெண்ட் ஆயிருச்சுன்னா உடனே அது ஒரு ஸ்கீம். உங்களுடன் ஸ்டாலின், உங்களுக்காக ஸ்டாலின், 4.5 வருஷம் எங்களோட இல்லாத ஸ்டாலின் கடைசி 6 மாசம் எங்க கூட என்ன பண்ண போறாரு? என்னோட கோரிக்கையை நானே உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அப்படிங்கும் போது எதுக்கு நீங்க எதுக்கு நீங்க ஆட்சி பண்ணணும்? என்னுடைய தேவை அறிந்து எனக்கு என்ன வேணுங்கிறத, மக்களுக்கு என்ன தேவைங்கிறத தேவை அறிந்து செய்யறதுக்கு தான் ஆட்சி. அப்ப மக்களுக்கு என்ன தேவை இல்லை அப்படின்னா அப்ப எங்களுக்கு சாராய கடை தேவையில்லைங்க. அப்ப அந்த சாராய கடையை நாளைக்கு தூக்கிடுவீங்களா? முடியாது இல்ல. ஏன்னா உங்க கவர்மெண்ட் ரன் ஆகுறது உங்க கட்சியோட முழு நிதியுமே சாராய கடையில இருந்துதான். அதனால அதெல்லாம் உங்களால தூக்க முடியாது. இந்த விளம்பரத்தை விட்டுட்டு மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து ஊழல் குறைங்க. அதே மாதிரி உங்க அமைச்சர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், செயல்கள், அவங்க நடந்துக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் விரோத போக்கை மட்டும்தான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். மக்களுக்கு எது ஆகலையோ அதை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஆளா நின்று செய்யக்கூடிய ஒரு கட்சினா டிஎம்கே மட்டும்தான். ஒரு நல்ல எண்ணத்துல ஒருத்தன் பேசினா அவன் மேல கேஸ்,
என்ன நடந்தாலும் கேஸ். மக்களுக்கு பேச்சு சுதந்திரம்ங்கிறது இல்லாத ஒரே ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டா தமிழ்நாடு மட்டும்தான். போன கவர்மெண்ட்ல ஒரு வருஷத்துல 2000 3000 போராட்டங்கள் நடந்திருக்கு. இது மொத்தமா கணக்கு பண்ணாலே இந்த 5 வருடங்கள் நடந்திருக்குமான்னு கேட்டா நடக்கல. ஏன்னா நடந்துச்சுன்னா உடனே அவன் மேல கேஸ். இப்ப ஆசிரியர்கள் மேல நீங்க மீண்டும் பணிக்கு போகலைன்னா உங்களுடைய சம்பளம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கீங்க. இதெல்லாம் எந்த வகையில நியாயம்? அப்போ உங்க மனப்போக்குல நீங்க ஆட்சி நடத்துறதுக்கு மக்கள்கிட்ட நீங்க எந்த தைரியத்துல வந்து நிக்கிறீங்க ஓட்டு கேட்டு? சத்துணவு திட்டம் ஒழுங்கா செயல்படுத்த முடியாதவங்க அடுத்த முறை ஆட்சிக்கு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுல எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு. ஊழல் பத்தி பேசணும்னா இவங்க ஊழலை பத்தி பேசணும்னா 10 நாள் 10 வீடியோ போடணுங்க. 10 வீடியோ 3 மணி நேரம் 3 மணி நேரம் போடணும். அதுவும் பத்தாது. வருஷமே போட்டாலும் இவங்க பண்ணக்கூடிய ஊழல் நம்ம பேசிட்டே தான் இருக்கணும். மக்களுக்கு இவங்களும் எதுவும் பண்ண போறதில்ல. எவனாவது வந்து பண்ணாலும் விட போறதில்லை. ஏன்னா அப்படி ஏதாவது நல்ல திட்டமா இருந்தா உடனே அதுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இவங்க பேருக்கு மாத்திக்குவாங்க. ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு பள்ளிக்கு வந்து 150 ரூபா 500 ரூபாயில இருந்து 1000 ரூபா வரைக்கும் காய்கறி பர்ச்சேஸ் பண்றாங்க. ஆனா அந்த 1000 ரூபாய் வரைக்கான பர்ச்சேசிங் அமௌண்ட் மட்டும்தான் போகுதே ஒழிய அந்த பர்ச்சேஸ் ஆன பொருள் எந்த பள்ளிக்கு போயிருக்கு? வருடத்துக்கு கோடிக்கணக்கில் வந்து இந்த உணவு திட்டத்துக்காக காலை உணவு திட்டத்துக்காக கோடிக்கணக்கில் கணக்கு காட்டுறாங்க. ஆனா அந்த கோடிகள்ல எத்தனை கோடி மக்களுக்கு பயனடைஞ்சிருக்காங்க, மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க? இதுக்கு எதுவுமே அவங்க கிட்ட பதிலே இருக்காது. நீங்க பதில் கேட்டீங்கன்னா அவங்க ஒரு டைலாக பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்விக்கான விடையே வராது. அதுக்கு 10,000 கேள்வி அவங்க நம்ம கிட்ட கேட்டு போயிடுவாங்க. நீங்க அந்த கேள்வி யோசிச்சுட்டே உட்காந்துக்க வேண்டியது, அவன் போயிட்டு அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிருவான். அரிசி முதல் கொண்டு இவங்க ஊழல் தான் பண்றாங்க. அரிசி, பருப்பு எல்லாத்துலயுமே ஊழல் பண்ணாத, அதாவது மாணவர்கள் பெயரை கொண்டு இவங்க பண்ணாத ஊழலே கிடையாது. அந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு திட்டத்திலையும் ஊழல். 60,000 கோடி, 64,000 கோடி, 59,000 கோடி, 20,000 கோடி, 4,000 கோடி, 5,000 கோடி, கோடி கோடிய கொள்ளை அடிக்கிறதுக்கு மட்டும்தான் இவங்க ஆட்சிக்கே வராங்க. இதனால மக்களுக்கு ஏதாவது பயன்? இவங்க இந்த காலை உணவு திட்டத்திலைங்க சொல்லுங்க பார்க்கலாம், இதனால மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு. முதல் நாள் வந்து முதல்வர் ஸ்டாலினும் அவருடைய பையனும் விளம்பரத்துக்காக உட்கார்ந்த அன்னைக்கு நல்ல சோறு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நல்ல சோறு போட்டிருக்காங்க. இந்த சோறை வந்து மாணவர்கள் தின்றுருக்காங்க, சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாய்ப்பே இருக்காது. நல்ல திட்டங்களை மக்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் மக்கள் பயனடையக்கூடிய விதமா இருக்கணும். இவங்க டெண்டர் கொடுக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும் பணக்காரர்களுக்கு மட்டும்தாங்க டெண்டரை கொடுக்குறான். ஏன்னா அவங்ககிட்ட தான் கமிஷன் வாங்க முடியும். சாதாரண விவசாயி கிட்ட போயிட்டு, யோ இந்த வருஷம் நீ இத்தனை கிலோ முருங்கைக்காய் வந்து இந்த ஸ்கூலுக்கு கொடுக்கணும்னு சொன்னா அவன் ஏமாத்துவானா? இவங்க ஒட்டு மொத்தமா பர்ச்சேஸ் பண்றான்னு பேர்னு இவங்களே ஒரு கம்பெனி ஓபன் பண்ணி அந்த கம்பெனிக்கு மொத்தமா ஒரு டெண்டர் கொடுத்துறது, அந்த கம்பெனி வந்து சப்ளை பண்ணும். எத்தனை பள்ளிக்கு இவங்க சப்ளை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. அதனால இவர்களுடைய திட்டங்கள், டெய்லியும் ஒரு திட்டத்தை பத்தி பேச போறோம். இன்னைக்குதான் கொஞ்சம் டாபிக் மாத்தி பேசியிருக்கோம். நாளையிலிருந்து என்ன டாபிக்கும் இந்த டாபிக்கான முழு விளக்கத்தையும் நம்ம கொடுப்போம். நன்றி, வணக்கம். இவர்களை தோலுரிப்போம், ஆட்சியை விட்டு அகற்றுவோம். நாளை ஒரு நல்ல தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.